போனால் வராதது எது என்று ஒரு நூலகரிடம் மற்றொருவர் கேட்டார். கடன் கொடுத்த நூல்கள் என்றார். அந்த கேள்வியே ஒரு முதியோரிடம் கேட்டார். இளமை என்றார். ஆம், அவரவர்களுக்கு அவரவர்கள் இடர்பாடுதான் தெரியும். குத்துச்சண்டை போட்டியில் பலரை வீழ்த்திய வீரன் கூட முதுமையில் நடப்பதற்கே கடினப்படுவதுண்டு. எனவே இளமை என்பது வரம் என புரிந்து கொள்ள வேண்டும். இளமை காலத்தில் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனளிக்கக்கூடிய செயல்களை துணிந்து செய்ய வேண்டும். தயங்கினால் வாழ்க்கையே வீணாகிவிடும். அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை நமது உடைமை, தாயகம் காப்பது கடமை என கவியரசர் கண்ணதாசன் கூறுவதனை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இளைஞர்கள் நினைத்தால் பாலைவனத்தை கூட சோலைவனமாக மாற்றிவிடுவார்கள். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவரிடம் தண்ணீர் இல்லாததால் நம் நிலமெல்லாம் வறண்டு விட்டது என தந்தை வருந்தி கூறுகிறார். நிலத்தை தாயாக மதிக்கும் தன் தந்தையின் சொல்லை கேட்டு வருந்திய அந்த இளைஞர் தன் பணியை துறந்து தாய் நாட்டிற்கு வருகிறார். வறண்டு போயிருந்த தங்கள் நிலத்தை காண்கிறார். மழை நீரை சேமித்து வைக்கும் வகையில் பள்ளங்களை வெட்டுகிறார், செடிகளை நடுகிறார். கிராம மக்கள் சிலர் அவருடைய உழைப்பை ஏளனம் செய்கின்றனர். அவருடைய தளராத உழைப்பை கண்டு வானமே வாழ்த்தும் வகையில் மழை பொழிகிறது. தண்ணீர் தேங்கி செடிகள் வளர்ந்து மரமாயின. ஊர் மக்கள் அந்த இளைஞரின் உழைப்பின் பெருமையினை அறிந்து தாங்களும் கைகோர்க்கின்றனர். அவருடைய கிராமம் மட்டுமின்றி சுற்றியிருந்த அனைத்து கிராமங்களும் தண்ணீர் வசதி செய்து கொடுத்தனர். இப்படி ஒரு இளைஞர் இருந்தால் வறட்சி இருக்காதே என பாராட்டினர். ஒரு இளைஞரின் உழைப்பே சுற்றியிருந்த 35 கிராமங்களை வறட்சியிலிருந்து மீட்டது என்று சொன்னால், பல இளைஞர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் வறட்சியின்றி வளத்துடன் வாழ முடியும். முன்னேறிய நாடுகள் பட்டியலிலும் முதலிடம் பெறும். ஏனென்றால் உலகிலேயே அதிக இளைஞர்கள் உள்ள நாடு நம் நாடு. ஒரு இளைஞர் ஆங்கிலேயர் கட்டிய விடுதிக்கு செல்கிறார். அங்கு வெள்ளையர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். பணம் இருந்தாலும் உங்களை அனுமதிக்க முடியாது என கூறி வெளியே துரத்தி விடுகின்றனர். அவர் வெளியில் வந்து அந்த ஓட்டலை விட சிறப்பான ஒரு ஓட்டலை கட்டுகிறார். இன்று அவருடைய ஓட்டலில் தங்க வெளிநாட்டினர் வரிசையில் நிற்கின்றனர். தொழில்நுட்பத்திலும் இந்த இளைஞர்கள் சாதனை செய்து வருகின்றனர். கைபேசிகளையும் இராணுவ தளவாடங்களையும் தயாரிப்பதில் முன்னிற்கின்றனர். இறக்குமதியிலிருந்து ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு நம் இளைஞர்களின் திறன் மேம்பட்டு வருகிறது. ஒரு இந்திய இளைஞர் குப்பையில் இருந்த பொருட்களை எடுத்து ஆளில்லாது இயங்கும் விமானமான ட்ரோன் தயாரித்து உலக அரங்கில் நடைபெற்ற போட்டியில் முதலிடம் பெறுகிறார். இவ்வாறு தொழில்நுட்பத்தில் சிறந்த இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றே ஜூலை 15ஆம் நாள் உலக இளைஞர் திறன் நாளாக கொண்டாடப்படுகிறது. வேலை தேடுவதை விட வேலை கொடுக்கும் நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என இந்நாள் ஊக்கப்படுத்துகிறது. கைத்தொழில் ஒன்றை கற்றால் கவலையின்றி வாழ முடியும் என்றே தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டன. அனைத்து வகையான தொழில் பயிற்சிகளிலும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கற்று தொழில் முனைவோர் ஆகின்றனர். மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை செய்து கொடுத்தே கோடிக்கணக்கில் வருமானம் பெற்று சிறப்பவர் பலர். மின்னணு தொழில்நுட்பத்தில் இயங்கும் பேருந்துகள், மகிழுந்துகள், தானி எனும் ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்தையும் இளைஞர்களே இயக்குகின்றனர். செயற்கை நுண்ணறிவானது நமக்காக அது சாப்பிடாது என்பதை தவிர அனைத்தையும் செய்துவிடும். எனவே தொழில்நுட்பத்தை பெருக்கும் இளைஞர்கள் திறனை ஊக்குவிப்பது அனைவருடைய கடமைதானே.